श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் இரண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 6 ஜிதந்தே ஸ்தோத்திரங்களில் இரண்டாவது நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 20வது ஸ்லோகம் வரைக்கும் அனுபவித்தோம். 21ல் பாதி. பிரகிருஷ்ட சத்வ சம்பன்னம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா வைகுண்ட நாமானாம் லோகம், அதாவது லோகம் வைகுண்ட நாமானாம்னு 18வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவித்தோம். ஸ்ரீ வைகுண்டம் என்ற பெயர் பெற்றதான அந்த உலகத்தை, ஆச்சரியமான அத்தியுதமான உலகத்தை எப்பொழுது என் கண்ணால் காணப்போகிறேன் என்று கேட்டார் சுவாமி. பிரகிருஷ்ட சத்வ சம்பன்னம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா, எப்பொழுது அனுபவிக்கப் போகிறேன். அந்த சீரீஸ்லேயே நேத்தி வைகுண்ட லோகத்தை பற்றி அனுபவித்தார். இன்றைக்கி எம்பெருமானுடைய ஆச்சரியமான அப்படியே வெள்ளமிட்டு ஓடும் அந்த அழகு, அந்த திருமேனியுடைய சௌந்தரியம், லாவண்யம், அதை அனுபவிக்கிறார். அதை எப்பொழுது காணப்போகிறேன், எப்பொழுது அதை என் கண்ணால் கண்டு களிப்பேன், எப்போ என்னை அந்த பெருமை வாய்ந்த எம்பெருமானை என் கண்ணினால் காணப்போகிறேன் அப்படிங்கிற அதை அனுபவிக்கப் போகிறார். இப்போ ஆச்சரியமான அனுபவம். நமக்கு அந்த அனுபவம், அந்த பாவம் வரலன்னாலும் அதை ஒரு ஃபேக் பண்ணிட்டு அவர் அனுபவித்ததை நம்ம ஒரு வேஷத்துக்காக வெளி தோற்றத்திற்காகவாவது, ஒரு வேஷத்திற்காவது நம்ம அதை அனுபவிக்க வேண்டும். அப்போ தான் கொஞ்சமாவது அதில் உண்மை அனுபவம் ஸ்புரிக்கும், வெளிப்படும். இப்போது அந்த 21வதுல 2வது லைன். முதல் லைன் நேத்தி பார்த்தது. பிரகிருஷ்ட சத்வ சம்பன்னம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா கிரீடந்தம் ரமயா சார்த்தம் லீலா பூமிஷு கேசவம் மேகஷ்யாமம் விஷாலாட்சம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா உன்னசம் சாருவதனம் பிம்போஷ்டம் சோபிதானனம் விஷால வக்ஷசம் ஸ்ரீஷம் கம்புக்ரீவம் ஜகத்குரும் ஆஜானு பாகுபரிகம் உன்னதாம்சம் மதுத்விஷம் விஷால நிம்ன நாபிம்தம் ஆபீன ஜகனம் ஹரிம் கரபோரும் ஸ்ரீயக்காந்தம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா. 24வது ஸ்லோகம் வரைக்கும். கிரீடந்தம் ரமயா சார்த்தம் லீலா பூமிஷு கேசவம் மேகஷ்யாமம் விஷாலாட்சம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா. கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா, எப்போ ஒன்று என் கண்ணால் கண்டு களிப்பேன், எப்போ தரிசிப்பேன், எப்போ அனுபவிப்பேன். உன்னசம் சாருவதனம் பிம்போஷ்டம் சோபிதானனம் விஷால வக்ஷசம் ஸ்ரீஷம் கம்புக்ரீவம் ஜகத்குரும் ஆஜானு பாகுபரிகம் உன்னதாம்சம் மதுத்பிஷம் விஷால நிம்ன நாபிம் தம் ஆபீன ஜகனம் ஹரிம் கரபோரும் ஸ்ரீயக்காந்தம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷா. எளிமையான சமஸ்கிருத வார்த்தைகளை, ரொம்ப அழகான ஸ்தோத்திரங்கள். லீலா பூமிஷு, விளையாட்டிற்குரிய உத்தியான ஸ்தலங்களிலே, விளையாட்டிற்குரிய அந்த நந்தவனங்களிலே, கார்டன்ஸில், ஸ்ரீவைகுண்டத்தில் விளையாடுவதற்காகவே ஆயிரக்கணக்கான அதாவது நந்தவனங்கள், கார்டன்ஸ் இருக்கான் ஸ்ரீவைகுண்டத்தில், ஆயிரக்கணக்கு. அதில் ஸ்ரீ லக்ஷ்மியோடு கூட விளையாடுபவன். மேகஷ்யாமம், மேகம் போன்று கரிய நிறமுடையவன். விஷாலாட்சம், அகன்ற திருக்கண்களை உடையவன். கேசவம், பிரம்மன் க ஈஷகா அப்படின்னா பிரம்மனுக்கும் ருத்ர ஜனகனான எம்பெருமானை, பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் ஜனகனான எம்பெருமான். அதுதான் க ஈஷ அப்படின்னு சொல்லுவான். இப்படி கேசவம் சக்ஷுஷா, கண்ணாலே, கதா எப்பொழுது திரக்ஷ்யாமி அனுபவிக்கப் போகிறேன். விளையாட்டுக்குரிய உத்தியானவனங்களில்
அந்த உத்தியான ஸ்தலங்களில், அந்த கார்டன்ஸில் பிராட்டியும் தானுமாக விளையாடும் அவனை கார்மேலி நிறத்தனாய், கார்மலி மேனி நிறத்தனாய், கார்மேக வண்ணனாய், நீருண்ட மேகம் போல கருத்த வண்ணனாய், ஆச்சரியமாக ஜொலிப்பவனை, அப்படி அந்த நிறத்தனாய் இருக்கும் அந்த திருமேனியை, கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து நீண்ட அந்த பெரியவாய கண்கள், செந்தாமரை கண்கள், அந்த அப்படி உடையவனுமான அந்த எம்பெருமானை எப்பொழுது நான் கண்ணால் கண்டு கழிப்பேன் என்கிறார். அணியரங்கனை கண்ட கண்கள், கரியவாகி புடை பறந்து பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்கிறார் திருப்பானாழ்வார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட அந்த பெரியவாய கண்கள், இதை விட ஒரு அட்ஜெக்டிவ் கண்ணுக்கு போட முடியாது. திருப்பானாழ்வார் அப்படி அனுபவிக்கிறார். அதுவும் திருமேனி அவயவங்களிலே ஈடுபட்ட திருப்பானாழ்வார், திருக்கண்கள் என்னை பேதமை செய்தது, என்னை பைத்தியமாக்கிடுது, என் அறிவை கெடுத்து விட்டது என்கிறார். செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுன்னு முதல்ல சொன்னார் உதட்டை பற்றி. இப்போ அந்த ஹிருதயத்தை பறிகொடுத்து கடைக்கண்ணால் அந்த திருக்கண்கள் அந்த இதயத்தையும் பறிகொடுத்து விட்டு, அப்படி செய்யவாய் ஐயோன்னு சொன்னவர் அந்த சிவப்பால் வந்த அழகு ஒன்றுமே இல்லை மாதிரி இந்த கண்ணு இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு அங்கே தெரிவிக்கிறார். அவர் அந்த திருமுக மண்டலம் சந்திர மண்டலம் போல இருக்கு. அதில் தாமரை பூத்தது போன்ற 2 திருக்கண்கள், சந்திர மண்டலத்தில் 2 தாமரைகள் அப்போதான் பூத்தா எப்படி இருக்கும்? அல்லது எம்பெருமான் திருமுகமே ஒரு தாமரை, அதில் தாமரை போன்ற 2 திருக்கண்கள், ஒரு தாமரையில் 2 தாமரை பூத்தாற் போல. அதாவது மகாகவி திருப்பானாழ்வார் இப்படி ரொம்ப அழகாக அந்த கண்களை, வெண்தாமரை போல் வெளுத்திருக்கும் திருக்கண்களின் நடுவில் 2 கருவிழிகள் இவனுக்கு அழகை கூட்டுகிறது. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய இருக்கும் அந்த கண்கள், திருவரங்க திருமுகத்தில் உள்ள அந்த திருக்கண்கள் காது வரை நீண்டிருக்கான். ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். திருவரங்க திருமுகத்தில் 2 கண்கள் இருந்தால் போதாது என்று அந்த கண்கள் நினைத்ததாம். ஏன்னா பக்தர்களை கட்டாட்சிக்கிறதுக்கு 2 கண்ணு போராதே, அப்போ இன்னும் பெருசாக இருக்கணும் கண்ணு அப்படின்னு காது வரை நீண்டு விட்டதாம். எம்பெருமான் 4 நிலைகளில் உள்ள எம்பெருமான் திருமுகத்திலும் 2 கண்கள் தான் இருக்கு. ஸ்ரீரங்கநாதனுடைய திருமுகத்திலும் 2 கண்கள் இருந்தால் அர்ச்சாவதாரத்தில் இன்னும் பெருசாக இருக்க வேண்டாமா? அதனால் மற்ற எம்பெருமானை காட்டிலும் ரங்கநாதனுக்கு மேன்மை. அதனால் அவனுக்கு பெரிய கண்கள், கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட பெரியவாய கண்கள். ரங்கநாதனுக்கு திருமேனி முழுவதும் நாங்கள் பரவி இருக்கணும்னு அந்த கண்ணுக்கு ஆசையா. அதனால் அட்லீஸ்ட் காது வரைக்கும் போயிடும், ஆக்கிரமித்து கொஞ்சம் கொஞ்சமாக காது வரையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதாம். அப்படி காதுகளை முதல்ல ஆக்கிரமிச்சுதான். பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டை ஒரு ராஜா காங்கர் பண்ணுற மாதிரி முதல்ல காதை காங்கர் பண்ணுறதான் பெரிய பெருமானுடைய திருக்கண்கள். அப்படி அந்த திருக்கண்களை எப்போ நான் கண்ணால் அனுபவிக்கப் போகிறேன்? அந்த திருக்கண்கள் உடைய எப்பெருமானை எப்போ நான் அனுபவிக்கப் போகிறேன் என்கிறார். அடுத்தது உன்னசம் சாருவதனம் பிம்போஷ்டம் சோபிதானனம் விஷால வக்கசம் ஸ்ரீசம் கம்புக்ரீவம் ஜெகத்குரு ஆஜானு பாகு பரிகம் உன்னதாம்சம் மதுத்விஷம் விஷால நிம்ன நாபிம் தம் ஆபீன ஜகனம் ஹரிம் கரபோரும் ஸ்ரீயக்காந்தம் கதா திரக்ஷாமி சக்ஷுஷா. ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. அதாவது ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த திருமேனி அனுபவிக்கிறார். உன்னசம் உயர்ந்த திருமூக்கை உடையவன், எள்ளோட பூ போல இருக்கிற கூர்மையான அழகான திருமூக்கை உடையவன். சாருவதனம் அழகான திருமுக மண்டலத்தை உடையவன். பிம்போஷ்டம் கொவ்வை பழம் போன்ற இதழ்களை உடையவன், உதடுகளை உடையவன். திவ்ய அதரத்தை உடையவன், கொவ்வை பழம் போன்று. சோபிதானனம் அப்படியே ஜொலிக்கிற அழகாக விளங்கும் திரு நெற்றியை உடையவன். விஷால வக்ஷசம் அகன்ற திருமார்பை உடையவன். ஸ்ரீஷம் பிராட்டிக்கு ஈசன். ஸ்ரீ வக்ஷஸ்தலத்தில் பிராட்டி அழகாக குடியிருக்கிறார் அந்த மார்பில்.
கம்பு கிரீவம் 3 ரேகைகளுடன் சங்கு போன்ற திருக்கழுத்துக்களை உடையவன். 3 ரேகைகளுடன் வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் அனுபவிக்கிறார். கார்த்தால பிமால அந்த விடியற் காலையில் அந்த சுப்பிரபாத சேவை சேவிக்க போவாளாம். அப்போ போனால் பெருமாள் வரதராஜனுடைய கழுத்தில் 3 ரேகைகள் இருக்கும். அது என்ன அப்படின்னா, பிராட்டியோட வளையல் ராத்திரி அணைத்து கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு இருந்ததால் அந்த வளையல் அழுந்தின அடையாளம். அது காத்தால போய் சேவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அங்கே அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அது போன்ற கம்பு கிரீவம் 3 ரேகைகளுடன் கூடிய சங்கு போன்ற திருக்கழுத்தை உடையவன். ஜெகத்குரு ஜெகதாச்சாரியன். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியவான் உலகுக்கெல்லாம் குருவாயிருப்பவன். பிரதம ஆச்சாரியன். ஆஜானு பாகு பரிகம் முழந்தாள் வரையில் இரும்பு கட்டு தடி போன்ற திருக்கைகளை உடையவன். ஆஜானு பாகுவாக உன்னதாம்சம் உயர்ந்த திருத்தோள்களை உடையவன். மதுத்விஷம் மது என்ற அசுரனை அழித்தவன். விஷால நிம்ன நாபிம்தம் அகன்று ஆழ்ந்த நாபியை உடையவன். துப்புளை உடையவன், உந்தியை உடையவன். ஆபீன ஜகனம் ஹரிம் நன்றாக பருத்துள்ள பிருஷ்டபாகத்தை உடையவன், பின்பாகத்தை உடையவன். அவனுடைய பின்பாகம் அவ்வளவு நன்றாக பருத்து அழகாக இருக்குமா. கரபோரும் ஸ்ரீயகாந்தம் கதா திரக்ஷாமி சக்ஷுஷா. கரபோரும் கையின் வெளிப்பக்கம் போன்ற தொடைகளை உடையவன். அவ்வளவு ஷேப்பா கையின் வெளிப்பக்கம் போன்ற தொடைகளை உடையவன். பெருத்த அந்த இது கையின் வெளிப்புறம் போன்ற மிருதுவான தொடைகள், அந்த உள்ளங்கை போல இருக்கிற மிருதுவான தொடைகளை உடையவன். தம் அத்தகைய பெருமை வாய்ந்த ஹரிம் எம்பெருமானை கதா திரக்ஷாமி சக்ஷுஷா எப்பொழுது கண்ணினால் காணப்போகிறேன். அதுக்கு மதுராந்தகம் சுவாமி அப்படியே பாசுரங்களையே சேர்த்து ஒரு திருமஞ்சன கட்டியம் சொல்வது போல அனுபவிக்கிறார். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுறேன். உயர் கற்பகத்தின் கொடியோ கொழுந்தோ என்னும்படி நீண்ட திருநாசாவம்சத்தை உடையவனாய், கற்பகத்து கொடியோ கற்பக கொழுந்தோ என்ற திருமூக்கை உடையவனாய், திருநாசாவம்சத்தை உடையவனாய், சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து ஜோதி பரந்த சம்பூர்ண சந்திரன், அவனும் நேர் ஒவ்வான், அந்த சந்திரன் கூட இவனுக்கு இணை ஆக மாட்டான் என்னும்படியான திருமுகத்தை உடையவனாய், வாலியதோர் கனிகொல் வினையாட்டி ஏன் வலி வினைகொல் கோலத்திரள் பவள கொழுந்துண்டங்கொலோ என்னும்படியான திவ்ய அதர பல்லவத்தை உடையவன். கோலத்திரள் பவள கொழுந்துண்டங்கொலோ, அந்த கொவ்வை அந்த பவழம் போன்ற பவழத்துடைய துண்டு அதுபோல இருக்கிற இதழ்களை உடையவனாய், நாள் மண்ணு வெண் திங்கள் கொல் நயந்தார்கற்கு நச்சிலை கொல் என்னும்படி அஷ்டமி சந்திரனை அனுகரித்திருக்கிற திருநெற்றியை உடையவனாய், 8ஆம் நாள் சந்திரன் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு திருநெற்றி, அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரையும் விஷாலமான திருமார்பை உடையவனாய், ஸ்ரீகாந்தனாய், 3 ரேகைகளை உடையவனாய், திருமேனி ஒளியாலே பசுத்த ஸ்ரீ பாஞ்சஜன்யம் அந்த சங்கு போன்ற திருக்கழுத்தை உடையவனாய், உலகுக்கெல்லாம் பரமகுருவாய், கற்பக காதன முழந்தாள் வரை நீண்ட வட்டமான திருக்கைகளை உடையவனாய், உயர்ந்த திருத்தோள்களை உடையவனாய், ஆஸ்ரித விரோதியான மது என்னும் அசுரனை அழித்தவனாய், ஆழ்ந்த அகன்ற உந்தியனாய், நாபியை உடையவனாய், பெருத்த நிதம்ப பாகத்தை உடையவனாய், கையின் வெளிப்புறம் போன்ற மிருதுவான திருத்தொடைகளை உடையவனாய், திருவுக்கும் திருவாகிய செல்வனாய், அந்த பெருமை வாய்ந்த எம்பெருமானை என்று என் கண்ணால் நான் காண்பன் ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் என்று அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.